மாதம் மாதம் வெயிட் பண்ணி ஆசையாக செக் பண்ணும்போது நெகட்டிவை பார்த்து பார்த்து வாழ்க்கையே வெறுத்து போய் என்னடா இது வாழ்க்கைன்னு இருக்கும்போது இருட்டில் கிடச்ச வெளிச்சம் மாதிரி தான் எனக்கு என் முருகரோட சஷ்டி விரதம் கிடச்சிது. ஆமாங்க, எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது. என்னை சுற்றி இருக்க பாதி பேர் பார்த்திங்கன்னா பிசிஓடி இருந்தால் குழந்தை நிற்காது, இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குன்னு ஒரே நெகட்டிவாக பேசி பேசி என்னை ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்க. அப்போ தான் எனக்கு இந்த சஷ்டி விரதம் பற்றி நான் கேள்விப்பட்டேன். அப்போவும் என்னால் அதை முழுசாக நம்புறதா என்னன்னு தெரியல. இது பண்ணால் உண்மையாக நிற்குமா அப்படிலாம் கூட நான் யோசிக்க ஆரம்பித்தேன். சரி, நம்ம யாரையோ வாழ்க்கையில் நம்புகிறோம், ஏன் கடவுளை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய முருகரை முழுசாக நம்பி என்னோடய சஷ்டி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் ஆடம்பரமாக தான் அவருக்கு கும்பிடணும், எல்லாமே படைக்கணும், அப்போ தான் வேண்டுதல் நிறைவேறும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளால் முடிஞ்சது என்னவோ அதை வச்சு மனசார வேண்டுனாலே அவர் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். என்னோடய லைஃப்லேயும் அப்படி தான். என்னால் முடிஞ்சதை தான் நான் அவருக்கு வச்சு வேண்டினேன். ஏன்னா நான் ஒர்க்குக்கு போகிற உமன். காலையில் எழுந்து 5 மணி 6 மணிக்குள்ளெலாம் நான் அவருக்கு கும்பிட்டுடணும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், அவருக்கு வெள்ளை இல்லைன்னா சிகப்பு கலரு மலர்கள் தான் ரொம்ப பிடிக்குமா. அந்த பூவை அவருக்கு வச்சுட்டு 6 வெத்தலையை எடுத்து அதில் 6 நெய் தீபத்தை ஏற்றி என்னால் முடிஞ்ச பாலோ இல்லை பழமோ அவருக்கு வச்சு மனசார எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் நினச்சி வேண்டிப்பேங்க. அவரை வேண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடும். அது எப்படின்னு எனக்கு இன்ன வரைக்கும் கூட தெரியல. விரதம்னா நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. பாலும் இல்லை பழமோ சாப்பிட்டாலும் போதும். நான் அப்படி தான் இருந்தேன். ஒரு வேளை கூட சாப்பிடாம என்னால் பசியாக இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட என்னையுமே பசியை மறக்க வச்சார் என்னோட முருகர். அவரை மனசார வேண்டி 5 மாதம் நான் விரதம் இருந்தேங்க. 6வது மாதம் நான் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆகியுமே நான் அந்த விரதத்தை விடலை, கண்டினியூ தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக நான் எந்த ட்ரீட்மெண்ட்டோ எதுவுமே போகலங்க. ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். எனக்கு ஃபோலிகுலர் ஸ்டடியுமே அந்த மந்த்து ஃபெயிலியர் ஆச்சு. அப்படி இருந்தும் நான் கன்சீவ் ஆனேன். கண்டிப்பாக அது முருகரோட அருளால் தானே. நான் நினச்ச மாதிரி, நான் வேண்டின மாதிரியே எனக்கு அழகான பெண் குழந்தையே இப்போ முருகர் கொடுத்துருக்காருங்க. நீங்களும் அவரை மனசார வேண்டி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வேண்டுதலை மட்டும் அவர்கிட்ட வச்சு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா என் லைஃப்லேயும் அது நடந்திருக்கு. எனக்கு இப்போ கூட அவரை பார்த்தா அழுக அருவியாக கொட்டும். அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு இன்னும் கூட தெரியாது. நான் முருகருக்கு விரதம் இருக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் எங்கே பார்த்தாலும் முருகர் ஃபோட்டோவாக தெரியும். நான் வெளியே போனாலும் எனக்கு முன்னாடி போகிற வண்டியில் முருகர் ஃபோட்டோ இருக்கும். செவுத்தில் ரோட்டில் செவுத்தை பார்த்தா அதில் முருகர் ஃபோட்டோ இருக்கும். முருகரோட வார்த்தைகள் எழுதியிருக்கும், இல்லைன்னா முருகரோட பாட்டு கேட்கும். எனக்கு எங்கே பாரு முருகரோட இதுவாகவே இருக்கும். அதுவே எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது. என்னை அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுச்சு. அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லேருந்து என்னை அதை வெளியே கொண்டு வந்துச்சு. அதனால தான் என்னால் சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடிஞ்சுது. ஏன்னா நம்ம கன்சீவ் தள்ளி போகிறதுக்கு காரணமே நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு தான். நானுமே கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் நான் எப்போ முருகரை மனசார வேண்ட ஆரம்பித்தனோ, எப்போ அவருக்கு விரதம் இருக்க ஆரம்பித்தனோ, அவர் என்னை ஒரு பாசிட்டிவ் வைப்புக்குள்ளே, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ளே கொண்டு வந்தார். அதை நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டுமே பாசிட்டிவாக தான் வரும். நான் சில டயட் ஃபுட்டுமே சாப்பிட்டேன். அது என்னன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன்.